நம்ம கார்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் சீட் சப்வூஃபர் மாட்டுறதுக்கு நம்ம நெறைய பேர் விருப்பப்படுறோம். பட் அதோட பிரைஸ் தான் வந்து நம்மள தடுத்துட்டு இருக்கு. ஸோ பொதுவா அண்டர் சீட் சப்வூஃபர் வந்து நமக்கு பூட் ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறவங்க, மைல்டு பேஸ் போதும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க மட்டும் தான் அதிகமா அண்டர் சீட் சப்வூஃபர் வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ அதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயோனியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14,000ல இருக்குது, சோனி எடுத்துக்கிட்டால் 16,000ல இருக்குது, இன்ஃபினிட்டி எடுத்துக்கிட்டால் 20,000, ஜேபிஎல் எடுத்துக்கிட்டால் 24,000க்கு மேலே இருக்குது. ஸோ இப்படியோட ப்ரைஸ் வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டி உள்ள அண்டர் சீட் சப்வூஃபர் இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம். ஸோ அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்பொலியான ஒரு அண்டர் சீட் சப்வூஃபர் தான். இது வந்து கேவ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வரக்கூடியது 300 வாட்ஸு ஆர்எம்எஸ் வந்து இந்த சப்வூஃபருக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க, வித் ரிமோட் கண்ட்ரோலோடு கொடுக்குறாங்க. ஸோ அதான் இதில் ஹைலைட்டு. இதெல்லாம் சேர்த்து 7,500 ருபீஸுக்கு வருது இந்த பேக்கேஜ். அத்தியாவசியம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. அதுக்கு முன்னால் நண்பர்களே, அனைவரும் இயற்கை அதிகமாக நேசிங்க, மரங்கள் அதிகமாக வளருங்க, நிலத்தடி நீர் வளத்தை மொத்தத்திலே பாதுகாத்துக்கோங்க. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு நண்பருடைய ஒரு ஃபேமிலி அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அது இன்னொரு டைப் ஆஃப் இருக்கட்டும். அதுக்கு டாக்டர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரை என்னென்னா, ஆக்சிஜன் சிலிண்டரை கையிலே வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிங்களா? ஸோ நம்ம சுதந்திரமாக வெளியில் நம்ம நடமாட முடியலை. அது தொடங்கிருச்சு 2024 மார்ச் மாதம் டெல்லியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கையில் வச்சுருக்கிறது நல்லது அப்படின்னு. ஸோ இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் தான் வரப்போகுது. இப்படி இருந்தோன்னே யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அதனால் எல்லோரும் இயற்கை அதிகமாக நேசிங்க, மரங்கள் அதிகமாக வளருங்க, நிலத்தடி நீர் மட்டத்தை பாதுகாத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண உடனே பிராண்டடு செட்டுகளில் வர்றது போலவே மவுண்டிங் ஸ்க்ரூலேருந்து யூசர் மேனுவலை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த சப்வூஃபர் நம்ம எந்தெந்த இடத்துல ஒரு காரில் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட யூசர் மேனுவல்ஸும் கூடவே ஆக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதோடைய ஆர்எம்எஸ் 300 அப்படிங்கிற நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதோடைய மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸ் தான் இதோட மேக்ஸிமம் பவர். இதோடைய இம்படன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ohmஸில் இயங்கக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவ் சப்வூஃபருடைய வால்யூம் கண்ட்ரோல். இந்த சப்வூஃபரை நாம் சீட்டுக்கு அடியிலையோ இல்லை பூட் ஸ்பேஸ்லையோ எங்கே மாட்டிக்கிட்டாலும் இதை நம்ம டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருந்தே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வழியாக நாம் இந்த வால்யூம் கண்ட்ரோலை மாட்டிட்டோம்னாக்கா நம்ம வால்யூம் கண்ட்ரோலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா கேவுடைய 10 இன்ச்சு ஆக்டிவ் சப்வூஃபர். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் பாடியில் பிளாக்காக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க கேவ் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் லுக்காக, ஒரு ஹைலி பிராண்டடான ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சப்வூஃபருக்கு பவர் சப்ளை கனெக்ஷன் எல்லாமே நார்மல் நம்ம ஒரு ஆக்டிவ் சப்வூஃபருக்கோ இல்லை ஒரு ஆம்பிளிஃபயருக்கோ எப்படி சப்ளை கொடுப்போமோ ஸோ அதே போல் தான் இதுக்கு நாம் பவர் சப்ளை கொடுக்கணும், ஆர்சி இன்புட்டு கொடுக்கணும், ரிமோட் லைன் எல்லாமே கொடுக்கணும். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்டிக்கல் கேபிள் போல் ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேபிளை கனெக்ட் பண்ணி அந்த கேபிள் வழியாக நம்ம வால்யூம் கண்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ நண்பர்களே, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நான் இதை ரன் பண்ண விட்டு எனக்கு இது வீடியோ எடுக்க முடியலை. காரணம், நான் இதை மாட்டி கொடுக்குறப்ப நைட்டு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு அது வீடியோ எடுக்க முடியலை. ஸோ எனக்கு அந்த அண்ணா வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு சப்வூஃபர் வேணும், ஆக்டிவ் சப்வூஃபர் வேணும் அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சூஸ் பண்ண கேவுங்கிறது. அத்தியாவசியம் நல்ல குவாலிட்டி இருக்குது. இப்போது சோனி சப்வூஃபர்ஸ் எல்லாம் வச்சா எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி, ரொம்ப குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. மைல்டு பேஸ் விரும்புகிறவங்க மட்டும்தான் அண்டர் சீட் சப்வூஃபர் ட்ரை பண்ணணும். நல்ல டீப்பான, நல்ல டெப்த்தான பேஸ் எல்லாம் விரும்புகிறவங்களுக்கு இது அண்டர் சீட் சப்வூஃபர் நீங்கள் ட்ரை பண்ணவே வேண்டாம். மைல்டு பேஸ் வேணுங்களவங்க மட்டும் அண்டர் சீட் சப்வூஃபர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் உங்கள் பட்ஜெட் அனுசரித்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லோ பட்ஜெட்டில் வாங்குறதா இருந்தால் தாராளமாக நான் சஜஸ்ட் பண்ணுறேன், கேவ் வாங்கிக்கலாம். 7,500 ரூபாவுக்கு வித் ரிமோட் கண்ட்ரோலோடு கொடுக்குறாங்க. ஸோ அது பெரிய ஒரு விஷயம். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி இருக்குது. கேட்குறதுக்கு மைல்டு பேஸ் விரும்புகிறவங்களுக்கு ஒரு நல்ல குட் ஃபீலை கொடுக்கும், அதுதான் உண்மை.
அப்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.